மாலை வணக்கம். வள்ளிமலை வேலன் திரைப்பட ஆடியோ ரிலீஸ் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நாகரத்தினம் தயாரிப்பு நடிப்பில் நம்ம இயக்குனர் எஸ். மோகன் அவர்களுடைய இயக்கத்தில் பாட்டு பார்த்தேன். பாட்டு ரொம்ப நல்லா தான் இருக்குது. அந்த அப்பா பாட்டு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அப்பா பாட்டு எழுதுனது யார்? யார் பாடினது? நம்ம எஸ்.என். சுரேந்தர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். சரி சரி சாமி. அப்பா சுரேந்தர் எப்போ பார்த்தது? என் படத்தில் 5 விரல் கெஞ்சுதடி பாட்டு பாடினார் ஒரு தடவை. நாங்கள் என்னுடைய முதல் படத்தில் நான் இவருக்கு பாட வாய்ப்பு கொடுத்தேன். அப்போ தெரியாது இவரு தான் விஜய்க்கு மாமான்னு எல்லாம் தெரியாது. ஆமாம், அதுக்கு நன்றியை தெரிவிக்கிற விதமாக என்னுடைய ரிசப்ஷனில் இவர் வந்து பாட்டு கச்சேரி பண்ணி கொடுத்தாரு, காசு வாங்காமல். அதுதான் உண்மை. அப்படி நண்பர்கள் நாங்கள். ஸோ பார்த்தீங்களா, சினிமா எவ்வளோ அழகான லிங்க்குகள் இருக்குது பாருங்கள். இது அழகான உறவுகள் இருக்குது. அதனால் போகிற போக்கில் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறதில்ல, பண்ணுறதுக்கு வழியே சொல்லணும். அந்த இதுக்கு முன்னாடி பேசிட்டு போனார் என் அன்பு சகோதரர். குடும்ப படங்களை தயாரித்து இயக்குவதில் பெயர் போன திரு வி. சேகர் அவர்கள் சொன்னார். அவர் படம் பண்ணுறப்போ இருந்த சூழ்நிலை, இப்போ படம் பண்ணுறப்போ இருக்கிற சூழ்நிலை, அப்போ படம் வெளியாகிறதுல இருந்த சூழ்நிலை, இப்போ இருக்கிற சூழ்நிலை, இது காலங்காலமாக மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ ரொம்ப மோசமாக மாறி இருக்கு. அதுதான் மேட்ரு. எல்லோரும் இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணணுன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதே மாதிரி பத்திரிகையாளர் சங்க தலைவர் திரு சுபாஷ் அவர்கள், அவர் வந்து இப்படியெல்லாம் இருக்குது, பாப்கார்னுக்கு தான் மெயின் என்ட்ரன்ஸே, பாப்கார்னு கடையில் மேலேயே தான் கூப்பிட்டு போகிறானுங்க, அப்புறம் வரும்போது திருப்பி ஹோட்டல் வழியாக கூப்பிட்டு வரானுங்க, எல்லாம் காட்டுவாங்கப்பா. நம்ம அதுக்கெல்லாம் மயங்கக்கூடாது. அப்புறம் இந்த சினிமாவை வந்து சினிமா சம்மந்தப்பட்ட ஆள்கள் எதுவுமே அனுபவிக்கிறது இல்லை. சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் இதெல்லாம் யார் பண்ண வேலை? இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ண வேலைங்க. கவர்மெண்ட்டு தான் வந்து இதுக்கு துணை நின்று இது எப்படி கரெக்ட் பண்ணணும்னு செய்யணும், எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும். சினிமாக்காரனுடைய வியாபாரத்தை சினிமாக்காரன் பார்க்கணும். அரசியல்வாதி வந்து சினிமா வியாபாரம் பார்த்தா சரியாது. அது இப்படி தான் இருக்கும். அதையே ஓப்பனாக சொல்ல மாட்டேன்றீங்க. சினிமாக்காரன் அந்த காலத்தில் நம்ம திரைப்படங்கள், ஒரு இயக்குனர், உதவி இயக்குனர்கள் உட்காந்து கதை பண்ணுவோம். தயாரிப்பாளர் கதை ரெடிங்களா, அவுட்லைனு ஹீரோக்கிட்ட சொல்லிட்டீங்களா? ஹீரோ அவ்வளோ சீக்கிரம் கதையெல்லாம் ஓகே பண்ண மாட்டாங்க. அப்புறம் ப்ரொடியூசர் கேட்பார். இப்போல்லாம் எல்லாருமே கேட்பாங்க. அப்புறம் சில ப்ரொடியூசர்கள் எதுக்கும் ஒரு வார்த்தை, நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட ஒரு தடவை ஒரு நாள் சொல்கிறீங்களாம்பார். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு கூட அந்த கதை ஞானம் இருக்குது. ஆக மொத்தம் எல்லாரும் ஒரு குடும்பமாக இருந்து உருவாக்கின கதைகள் மட்டும்தான் இன்றளவுக்கும் பேசப்படுகிறது. இன்றைக்கி உதயகுமாருக்கு ஒரு பேர் இருக்குது, அல்லது உதயகுமார் இந்த மாதிரி வெற்றி படங்களை கொடுத்தவர், வி. சேகர் வெற்றி படங்களை கொடுத்தவர், பேரரசு அவர்கள் வெற்றி படங்களை கொடுத்தவர் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த படத்தை எடுத்தவன் மட்டும் லாபம் இல்லை, நடிகருக்கு லாபம், டைரக்டருக்கு லாபம், தயாரிப்பாளருக்கு லாபம், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம், தியேட்டரில் போட்டவனுக்கு லாபம், பார்த்தவனுக்கு மனதளவுக்கு சந்தோஷப்பட்டது ஒரு மிகப்பெரிய லாபம். இத்தனை பேர் லாபம் சம்பாதிச்சதுனால தான் அந்த படத்தை எடுத்த இயக்குனரோ, அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளரோ, அந்த படத்தில் பணியாற்றிய கலைஞர்களுக்கோ, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கோ இன்றளவுக்கும் பேர் இருக்கிறது. இப்போ இது எப்படி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு? அதுக்கு பத்திரிகையாளர்கள் தான் மெயின். ஒரு படத்தை நான்லாம் வந்து சின்ன கவுண்டர் படத்தை எல்லா பத்திரிகையாளர்கிட்டையும் இன்டர்வல் வரையிலும் கதையை சொல்லிட்டேன். எங்கே கூப்பிட்டு பொள்ளாச்சியில் ஒரு ரூம் போட்டு எல்லாத்துக்கும் ஒரு 40 பேர் இருப்பாங்களா? எப்படி நம்ம
பாருங்க கணக்காக சொல்கிறாங்க. அத்தனை பேத்துக்கு கதை தெரியும். இன்னைக்கு எந்த டைரக்டராவது ஓப்பனாக கதையை எவனாச்சுக்கிட்டு சொல்ல முடியுமா சொல்லுங்க? அது யாருக்கிட்ட சொல்லியிருக்கேன்? என்னுடைய பத்திரிகை நண்பர்களை பற்றி எவ்வளவு கண்ணியமானவர்களாக இருந்தோம். அப்போ இன்னைக்கு இல்லையா? இன்னைக்கு ஒரு சிலர் கண்ணியமாக இல்லை. அதனால மற்றவங்க கண்ணியமாக இருக்கிறதா இருக்கக்கூடாதான்னு தெரியாத கன்ஃபியூஷனில் இருக்காங்க. சினிமா எங்கே சரி செய்யப்பட வேண்டுமோ, ஒரு சினிமாவுக்கு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இந்த பராசக்தியே எடுத்துக்கங்க, ஒரு 10-15 நாள் ஷூட் பண்ணிட்டு இந்த படமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஏவி மேயப் செட்டியார் சொல்லிட்டார். சிவாஜி வேண்டாம், இந்த மாதிரி இந்த படத்தை அப்படியே தூக்கி போடுங்க. அப்புறம் இன்னொரு இணை தயாரிப்பாளர், அவர் பேர் என்ன, பெருமாள் முதலியார், அவர் படத்தை பார்த்துட்டு இல்லை சிவாஜி தான் இருக்கணும், இந்த படத்தை திருப்பி எடுக்கணும். அப்படி ஒரு கருத்து மோதல்கள் அதன் விளைவாக ஒரு நல்ல விஷயங்களை, ஒரு நல்ல ரிசல்ட்டை கொண்டு ஒரு படத்தை உருவாக்கின காலங்கள் வேற. இன்னைக்கு தயாரிப்பாளருக்கு என்ன அவங்க படம் எடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. பெரிய படங்கள் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க படம் பண்ண முடியாது. புரியுதா? இப்போ யாருக்கு தெரியும்? ஆண்டவனுக்கு தான் தெரியும். சரி, அப்படி இல்லை. சின்ன படங்கள் அவங்க அந்த தொப்புள் கொடியிலிருந்து அப்படியே போட்டு வளர்த்து எடுத்து அது எப்படியாவது ஒரு கதை பண்ணணும், இப்படி ஒரு கதை பண்ணோன்னு அவன் தவம் இருந்து கொண்டாந்து அது ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடச்சி பல கஷ்டங்களுக்கு நடுவில் ஒரு படத்தை தயாரித்து முடித்தவனுக்கு தேட்டர் கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரி தேட்டர் கிடைக்காததுக்கு காரணம் என்ன? இந்த டிக்கெட் விற்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் அது இது எல்லாம் சரிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆள் சினிமா இண்டஸ்ட்ரியில் அரசாங்கத்தையும் விட தயாரிப்பாளர் தான். இன்றைக்கி அந்த தயாரிப்பாளர் சங்கம் எப்படி இருக்குது பாருங்கள், பாவமாக இருக்குது. தயாரிப்பாளர்கள் சங்கம்ன்றது எப்படி இருக்கணும்னா எல்லா சங்கத்துக்கும் தலைமை தாங்கிற ஒரு அற்புதமான அவங்க முடிவு பண்ணுங்க. தயாரிப்பாளர் தாங்க எல்லாத்துக்கும் தலைவர் ஒரு சினிமாவுக்கு. ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர்களாக தான் சொன்னேன். அந்த காலத்தில் நான் எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். சுஜாதாஸ் எடிட்டிங்னு சொல்லுவாங்க. திரு பாலாஜி அவர்கள் இயக்குனர், தயாரிப்பாளர் பாலாஜி அவர்களுடைய ஆஃபீஸு இங்கே எக்மோரில். அப்போ அசிஸ்டண்ட் நம்ம படத்தோட எடிட்டிங்க்கு சுபாஷ் அவர்கள் அசிஸ்டண்ட். அப்போது அவருடைய ரூமை கிராஸ் பண்ணி தான் நான் எடிட்டிங் போவேன். சார், நான் எந்த டைமுக்கு வர்றேன், எந்த டைமுக்கு போகிறேன்னு என் அசிஸ்டன்ஸுகளுக்கு தெரியுதோ இல்லையோ, என் தயாரிப்பாளருக்கு தெரியுதோ இல்லையோ, நான் கரெக்டாக காலையில் 7:30 மணி 8 மணிக்கு அங்கே இருக்கிறேன்னா, உதயகுமார் 8 மணிக்கு வந்துடுவார், அவர்கிட்ட இந்த சாவியை கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துட்டு போவார் பாலாஜி சார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேளுங்க. ஒரு நாள், சார் என்ன சார் இப்படி, நான் 8 மணிக்கு சரியாக வருவேன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நீ உழைப்பாளி, நீ உன் படத்துக்காக எப்படி உழைக்கிறன்றது எனக்கு தெரியும். நான் உங்கள் ப்ரொடியூசருக்கே ஃபோன் பண்ணி சொன்னேன், அவர் 8 மணிக்கு இங்கே தான் இருப்பார், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது அவர்கிட்ட நெருக்கமாக உட்காந்து பேசும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் ஆஃபீஸில் உட்காந்துருப்பார், அவருடைய படப்பிடிப்பு எங்கேயோ நடந்துகிட்ருக்கும். சிவாஜி, ஜெயலலிதம்மா இவங்கெல்லாம் நடிச்சிட்ருப்பாங்க. ஒரு இயக்குனர் இயக்கிட்டு இருப்பார். அந்த படம் காலையில் 11 மணிக்கு என்ன காட்சி எடுக்கிறாங்கன்னு அவர் இந்த ரூம்ல இருந்து சொல்லுவார். எந்த ஷாட் எடுத்துட்டு இருப்பாங்க, 11 மணிக்கு அந்த சீன் ஆரம்பிச்சிருவாங்க, 2 மணிக்கு இந்த சீனு, கரெக்டாக 5 மணிக்கு என்னப்பா ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சான்னு இங்கேருந்து ஃபோன் பண்ணுவார். ஊட்டியில் இருந்தாலும் சரி, கொடைக்கானலில் இருந்தாலும் சரி. எப்படி நான் கரெக்டாக சொல்கிறீங்க? இல்லை, எனக்கு டைரக்டரை பற்றி தெரியும். அவர் கரெக்டாக அந்த டைமில் எடுத்து அந்த டைமில் எத்தனை ஷாட் எடுக்கிறாருன்றது முதல்ல எழுதி கொடுத்துட்டு போகிற டைரக்டர்களும் அதை தெரிந்து கொண்டிருக்கிற தயாரிப்பாளர்களும் இந்த இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி எத்தனை தயாரிப்பாளர்களுக்கு சினிமான்னா என்னன்னே தெரியாத தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே மாட்டிக்கிட்டு
தெரிஞ்சுக்கணும். இவங்கனால தான் எதுக்கு நம்ம கியூபுக்கு இவ்வளோ காசு கட்டுறோம். கியூபுன்னா என்னன்னே தெரியாத தயாரிப்பாளர்கள் தான் இங்கே இருக்காங்க. ஸோ நீங்கள் பேசுகிறீங்க தம்பி, இது இந்த மேடையில் பேசுகிறீங்க. நேராக தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போயிட்டு அவங்கள எல்லாத்தையும் ஒரு மீட்டிங் போட்டு பாரு. அது ஈசி மெம்பர் இருக்கிறப்ப ஈசி மீட்டிங் நடக்க போகுது. இன்னும் கொஞ்சம் ஒரு பேப்பரில் கூட எழுதி கொடுத்துரு என்னென்ன பேசணும்னு. ஸோ சினிமா காப்பாற்றப்பட வேண்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நானும் ஈசி மெம்பராக இருந்தேன். ஒரு 10-15 ஒரு 5 தடவை 4 தடவையோ இருந்தேன். 5ஆவது தடவை இருந்தால் தான் திருப்பி என்னை நிற்க முடியும், இல்லைன்னா நிற்க முடியாதுன்னு சொல்லி என்னை விரட்டி அடிச்சாங்க. நான் ஒருத்தன் தான் கொஞ்சம் குரல் கொடுத்துட்டு இருந்தேன், அதையும் கெடுத்துவிட்டேன். நீ கேட்குறிய இந்த கேள்விகள்லாம் நான் கேட்டது. ஒரு புக் மை ஷோவை ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு சர்வரை வச்சு நம்ம பண்ண முடியாதா? நம்மக்கிட்ட காசு இருந்தால் இயக்குனர் சங்கம் பண்ணிடும், பண்ண முடியும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு சின்ன வியாபாரம் இருக்குது. அந்த புக் மை ஷோவில் விற்கிற டிக்கெட்டில் வர்ற வருமானம், ஒரு டிக்கெட்டுக்கு 30 ரூபாய்னு வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்களே, அந்த 30 ரூபாயில் யார் யாருக்கு கமிஷன் போகுதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. அதெல்லாம் ஓப்பனாக சொல்லக்கூடாது, அசிங்கம். நம்ம மூஞ்சியில் நம்மளே சேர வாங்கி பூசுகிற மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள், தீர்க்கப்படாத விஷயங்களை தீர்த்து வைப்பதை விட்டுவிட்டு தேவையில்லாத விஷயங்களை கிளறிக்கொண்டு நமது தயாரிப்பாளர் சங்கம் இந்த மாதிரி கொஞ்சம் சரியில்லாமல், நீங்கள் செயல்பாடு சரியாக இருந்திருந்தால் நாங்கள்லாம் ஜாலியாக இருப்போம். டைரக்டருக்கு வேலையை நான் ஒரு படம் பண்ணேன், கிழக்கு வாசல்னு ஒரு படம். சத்யஜோதி தியாகராஜன் அவர்கள் தயாரிப்பாளர். நம்ப மாட்டீங்க சார், நான் காலையில் 7 மணிக்கு என் கதவை தட்டுவார், நான் குளிச்சுட்டு வருவேன். குட் மார்னிங் உதயம் பார் பார்த்தா ஒரு ஷார்ட்ஸும் பனியனும் போட்டு, எங்கே சார் கிளம்புனேன், நாங்கள் இப்போ தான் லொக்கேஷன்லேருந்து வர்றோம் பார். 6 மணிக்கா? என்ன இல்லை நீங்கள் எந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறீங்களோ அது வரையில் நாங்கள் ஜாகிங் போனோம், நானும் என் பிரதரும். அப்படின்னு இன்வால்மெண்ட். அவர் அப்படித்தான் சார். இன்றைக்கி 3 சீனா சார்? சொல்ல முடியாது சார், 4 சீனை எடுத்தாலும் எடுப்பேன் சார். 3 சீனே நல்லா எடுங்க சார் அப்படின்ட்டு போயிடுவார். நான் இந்த 3 சீன் எடுப்பேன், 3.5 சீன் எடுப்பேன், 4 சீன். எனக்கு அவருக்கு என்ன காட்சிகள் எடுக்கிறோம் அப்படின்றத முதல்லையே படப்பிடிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே முழு கதையும் அவர்கிட்ட சொல்லிடுவேன். முழு காட்சியும் சொல்லுவேன். இந்த காட்சி இப்படி தான், இது கொஞ்சம் இந்த டெவலப் ஆனாலும் ஆகும், இது கொஞ்சம் கம்மியானாலும் ஆகும், ஜாஸ்தியானாலும் ஆகும். எந்த விதமான இடர்பாடும் இல்லை. எவ்வளவு நாள் படப்பிடிப்புன்னு போடுறோமோ அவ்வளவு நாளுக்குள்ளே படப்பிடிப்பை முடிச்சுட்டு கையில் கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி இணக்கமான தயாரிப்பாளர்களும் புரிந்து கொண்டு ஒரு படத்திற்கு எவ்வளவு நாட்கள் கால்ஷீட் தேவை, எந்த நடிகரை வைத்து எடுத்தால் எவ்வளவு நாட்களுக்குள்ளே எடுக்க முடியும், எவ்வளவு இரவு காட்சிகள், எவ்வளவு பகல் காட்சிகள், கரெக்டாக கணக்கு போட்டு பண்ணுற டைரக்டர்களும் இருக்கிற வரையும் சினிமா நல்லா இருந்ததுன்னு சொல்ல வரேன். இப்போ நாளைக்கு பிரேக்குன்னா இந்த டைரக்டருக்கும் தெரியாது நாளைக்கு பிரேக் ஆமாவே. ஏன்னா அதை வேற யாரோ டிசைட் பண்ணுறான். நாளைக்கு படப்பிடிப்பு இல்லை என்பது சில சமயத்தில் தயாரிப்பாளருக்கும் தெரிவதில்லை, இயக்குனருக்கும் தெரிவதில்லை. வேறு யாரோ முடிவு பண்ணுறாங்க. சினிமா யார் கையில் இருக்கணுமோ, அதாவது கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு டைரக்டர் சொல்லுவாங்க. இப்போ அவர் ஷிப்பு, அதாவது அது டயர் ஆஃப் த ஷிப்பு கூட இல்லை, இப்போ அது பெஞ்ச் ஆஃப் த ஷிப்பு கூட இல்லை, கேப்டனாக இருக்கிறது எங்கே இல்லையா? ஆக மேடைன்னு கிடைச்சா எல்லோரும் ஏறி ஆளுக்கால் அட்வைஸை பண்ணிட்டு போயிடுறது மட்டும் பிரச்சனை இல்லை. இப்போ அதுதான் நடக்குது. உண்மையாக உட்காந்து இந்த சினிமா நல்லா இருக்கணும்னா ஒரு தனியால் பண்ணக்கூடிய வேலை இல்லை. அனைத்து துறையை சேர்ந்தவரும் ஒற்றுமையாக இருந்து, சுபாஷ் நல்லா சொன்னான், எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால். முதல்ல ஒற்றுமையாக இருக்கிறது எப்படின்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் தானே நம்ம நம்ம சார்ந்திருக்கக்கூடிய நம்ம தொழிலை காப்பாற்ற முடியும் என்பதை கூறிக்கொண்டு நிறைய வழிகள் இருக்குது. அதனால தான் நம்ம இந்த தொல்லை தாங்க முடியாமல் தான் நான் படம் எடுக்கலையே தவிர, ஏன்னா நம்மளை நம்பி 10 கோடி போடுறதுக்கு கூட ஆளுங்க இருக்காங்க. சரி போட்டுறான், இதை கொண்டு போய் எங்கே யாருக்கிட்ட கூவி விற்கிறது? அந்த காலத்துலலாம் நம்ம பொண்ணுமணி படம் எடுக்கும்போது நான் பூஜை போட்ட அன்றைக்கி அட்வான்ஸ் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. நான் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் எடுத்தேன். டெய்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் அனுப்பிட்டே இருப்பாங்க, படம் எடுத்துகிட்டே இருப்போம்.
இப்போ யாருக்கிட்ட போய் கேட்பீங்க? அப்புறம் ரிலீஸ் எங்கே ரிலீஸ் ஆகுதுன்னே தெரியல. இப்போ நல்ல வேலை இந்த கடந்த ஒரு 10-15 நாளில் ஒரு 25 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஏன்னா பெரிய படங்கள் எதுவும் வரல. பெரிய முதலைகள் வந்ததுன்னா இதெல்லாம் திருப்பி எல்லாம் பொட்டிக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கும். இது ரிலீஸ் பண்ணால் ஒரே வாரத்தில் 10 படம் ரிலீஸ் பண்ணி உங்களை நீங்களே அழிச்சிக்கிறது. எப்படியெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணுறாங்க பாருங்கள். இனிமேல் சின்ன படங்களே ஓடாது அப்படின்றது அந்த மாதிரியான ஒரு இதை கிரியேட் பண்ணுறதுக்காகவே ஒரு 25 படம் இந்த மாதம் ரிலீஸ். கரெக்டாக? நீங்கள் எத்தனை படங்கள் பார்த்துருக்கீங்க? இனி இந்த வாரம் வந்து ஒரு 10 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. 10-12 படம். ஸோ எப்படி ஓடும் சொல்லுங்கள்? இதையெல்லாம் வரைமுறைப்படுத்துவது யார்? நானா? டைரக்டருக்கு அந்த வேலையா? இல்லை. வேறு யார் பண்ணணும்? தயாரிப்பாளர்கள் தான் உட்காந்து பண்ணணும். தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களும். அப்புறம் விநியோகஸ்தர்கள்ங்கிறதே இப்போ இல்லை, எல்லாம் கமிஷன் ஏஜென்ட்டுக்கு தான் இருக்காங்க. விநியோகஸ்தர்களே இல்லாமல் ஒரு சினிமா இன்றைக்கி செயல்படுறதுனால தான் நம்ம படத்துக்கு என்ன வருமானம் வருது, நம்ம படம் எந்தெந்த தேட்டரில் ஓடுதுன்னு ஒரு தயாரிப்பாளர் காலையில் இருந்துச்சு பேப்பரை தேடணும். இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேட்குங்க, என் படம் எந்த படத்துலேங்க ஓடுது, அங்கே ஓடுதுன்னு சொன்னாங்க அப்படின்னு. இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது என்பதை இதை மாற்றுவது யாருன்னா தயாரிப்பாளர்கள் தான். தயாரிப்பாளர்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் நிச்சயமாக இந்த சினிமா உலகத்தை மீண்டும் மீட்டெடுக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு, இந்த திரைப்படத்தில் பாட்டு நல்லா இருந்தது, சும்மா சொல்லக்கூடாது. மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருந்தார். எங்கே அவர்? பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. இப்போ ஆல்ட்ரினோட இசையில் உங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் கதை திரைக்கதை எல்லாமே நம்ம மோகன் செருப்பு போடலை அப்படின்றத பற்றி. அவன் ஏன் இன்னைக்கு செருப்பு போட மாட்டான்? என்னைக்கு போடுறதா இருக்க? எப்போ ரிலீஸ் அப்போ கூட போடக்கூடாது. என்னைக்கு நீ இயக்குனர் சங்கத்தில் கார்டு வாங்குறியோ, சார் நீங்கள் தமிழ்நாடை விட்டு நீ வெளிநாட்டுக்கு படம் எடுக்க போகணும், ஷூட்டிங்க்கு போகணுன்னா இயக்குனர் சங்கத்தோட கடிதம் இருந்தால் தான் விசா கொடுப்பான். அது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. நீ ஒரு இயக்குனர்னு போய் வெளியே எங்கேயாச்சும் சொல்லணுன்னா, நீங்கள் ஆந்திராவுக்கு போய் அங்கே ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா அங்கே சரி உங்கள் டைரக்டர் யூனியன் கார்டை காட்டுங்கம்மா. புரியுதா உங்களுக்கு? நான் சும்மா காமெடிக்காக சொல்லலை. இயக்குனர் அப்படிங்கிற அங்கீகாரத்தை தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்திலிடமிருந்து பெற்ற பின்னால் தான் நீ இந்த காலனியை அணிய வேண்டும் என்று. அதுக்கு முன்னாடி மகனே வாய்ப்பே இல்லை ராஜா என்று. என்ன நீதான் செல்வா வந்து தன்னுடைய நண்பர்களுக்காக இந்த விழாவில் கலந்துருக்காரு. அவர் எஸ்ஏசி சார், எழில் சாரோட மிகப்பெரிய கேமராமேன் அவர். அவருடைய உதவியாளர். அது என்னுடைய படங்களில் கார்த்திக் ராஜா சின்ன கவுண்டர் படத்தில் உதவியாளராக வேலை செஞ்சுருக்காரு. சின்ன ராமசாமி நான் நடித்த படம். அது ஏன் ரிலீஸ் ஆகலாம் கேட்காதீங்க, அது ரிலீஸுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் சுபாஷ்? ஆக அனைவரும் சேர்ந்து ஒரு அழகான வள்ளிமலை வேலன் படத்தை கொண்டாந்துருக்காங்க. அழகாக இருக்குது டைட்டிலு. விசேகர் சொன்ன மாதிரி இப்போது முருகன் சீசன் தான். கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா என்று கூறி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மேடையில் உட்கார்ந்திருக்கும் கலையுலக ஜாம்பவன்களுக்கும் பத்திரிகை ஊடக டிவி நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வள்ளிமலை வேலன் இந்த படத்தில் மேடம் ஏதோ சொல்லிட்டு போனாங்க, நிறைய பேரை சிரிக்க வச்சிருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இதில் அது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம், இப்படி இயக்குனர் மோகன் சார் வந்து நான் ஒரு ஸ்டண்ட் நடிகராக ஆரம்பித்து ஒரு 2வது படமோ 3வது படத்தில் இருந்தோ அவருடைய நண்பராக இருக்கிறேன். நான் ஒரு ஸ்டண்ட் நடிகராக இருந்து அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் ஹீரோ, ப்ரொடியூசர், ஹீரோ அவரையும் ஒரு 10 வருஷமாக எனக்கு தெரியும். பட் இந்த படத்தினுடைய டைட்டிலில் அந்த வள்ளி அப்படிங்கிற பேரோட நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் சொல்லலாம். இந்த படத்தில் நான் என்ன கேரக்டரில் நடிச்சிருக்கேன்னு
இயக்குனர் தான் சொல்லணும். ஏன்னா அவர் 250-300 படம் நடிச்சிருந்தாலும் கூட சில படத்தில் ஆசைகள் நிறைவேறும், சில படத்தில் தேவைகள் நிறைவேறும். ஒரு கண்டெம்ட்டுக்காக சொல்ல, வடிவண்ணன் கூட நடிக்கும் போதெல்லாம் வந்து கூப்பிட்டு சொல்லுவார், டே இந்த படத்தில் ஒரே ஒரு சீன் இருக்குது அது பண்ணுறியா, இல்லை ஒரு 10 நாள் ஒர்க் இருக்குது அது பண்ணுறியான்னு கேட்பார். ஒரு சீன் நடிச்சின்னா நீயா நானான்னு ஈக்குவலாக இருக்கும், ஆனால் சம்பளம் ஒரு நாள் சம்பளம் தான் வரும். 10 நாள் நடிச்சின்னா நல்ல சம்பளம் கிடைக்கும், ஆனால் அண்ணே வாங்கண்ணே போங்கண்ணே கூட வரும் போகும், அது கண்டெம்ட் பெருசாக இருக்காது. நீ எதை எடுத்துக்கிறியோ அதை நீயே எடுத்துக்கோ அப்படிம்பாரு. அதனால் என்னுடைய ஆசைகள் மட்டும்தான் எடுத்துக்குவேன், தேவைகளை எடுத்துக்கல. அதனால தான் நான் நிறையா சம்பாதிக்க முடியல. அதனால தான் இன்றைக்கி நான் 25 வருஷம் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் தேவைகளை எடுத்துருந்தேன் அப்படின்னா நான் ஏதாவது வீடு வாசல் வாங்கி செட்டில் ஆகிருப்பேன். பட் இன்றைக்கி என்னுடைய ஆசைகள் மட்டும் எடுத்ததுனால இன்றைக்கும் இளம் கலைஞர்களோடு நான் ஓடிக்கிட்டு இருக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கிடச்சிருக்கு. அதனால் இந்த படத்தோடைய யூனிட்டை பற்றி சொல்லணும்னா ரொம்ப அருமையான யூனிட்டு, திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல யூனிட். ஏன்னா இன்றைக்கி இத்தனை சீன் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதை கரெக்டாக பிளான் பண்ணி, அது அனுபவம், அவருடைய அனுபவம், அது மோகன் சாராக இருக்கட்டும், அவருடைய இந்த படத்துடைய கேமராமேன் மணிகண்டன் சாராக இருக்கட்டும். மணிகண்டன் சாரை பற்றி சொல்லணும்னா, கேமராமேன் பற்றி சொல்லணும்னா ஒரு சின்ன ஒரு வருஷம் தான். இன்றைக்கும் நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன். நான் ஒரு ஃபைட்டுன்னு வெளியில் சொன்னால் கூட ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன் தான். ஒரு 5-6 பேர் வரிசையாக நிற்கணும் அப்படின்னா கூட நான் 6 பேர்த்துக்கு பின்னாடி தான் நிற்பேன். எல்லாம் வந்து நில்லுங்கண்ணே, ஆர்டிஸ்ட்லாம் வந்து நில்லுங்கண்ணே, 6 பேர்த்துக்கு பின்னாடி தான் நிற்பேன். ஒரு மானிட்டர் போனதுக்கப்புறம் அண்ணே முத்துக்காலில் காணும் அப்படிம்பார். சார் நான் பின்னாடி தான் நிற்கேன், அண்ணே முன்னாடி நில்லுங்கண்ணே அப்படிப்பார். ஏன்னா அந்தளவுக்கு நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளதான். ஆனால் ஒவ்வொரு சீன்லையும் நீங்கள் முன்னாடி வந்து நில்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி என்னை முன்னாடி கொண்டு வந்து நிப்போட்டின கேமராமேன் சாருக்கு நன்றி. இந்த படத்தில் நானும் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னா அது இயக்குனரையே சாரும், கொடுத்த கேரக்டரை சொதப்பியிருக்கேன்னா அது என்னையே சாரும். அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசைகள் இந்த படத்தில் தயாரிப்பாளர் நாகராஜ் சாருக்கு ஆசைகள் நிறைவேறிச்சு. அவர் ஹீரோ ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார், அந்த ஆசைகள் நிறைவேறிச்சு. தேவைகள் நிறைவேறணும், போட்ட பணம் திரும்ப வரணும். அதுக்கு நீங்கள் தான், மீடியாக்கள் தான் வந்து நல்ல முறையில் விமர்சனம் கொடுத்து, சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் நீங்கள் தான் நிறையா தூக்கி விட்டுருக்கிறீங்க. நல்ல கண்டெம்ட்டை நீங்கள் உதவி செஞ்சு சப்போர்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி நிறையா புது ப்ரொடியூசர்கள், புது இயக்குநர்கள். இப்போ மோகன் சாருக்கு வந்து உதயகுமார் சார் சொல்லிட்டாரு, மெம்பரானா தான் வந்து செருப்பு வாங்கி போட முடியும்னு. ஆல்ரெடி கிட்டத்தட்ட இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்துருச்சு. அதனால் ஒத்த செருப்பு போட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் ஒரு செருப்பு தான் போடணும், அது ரிலீஸில் போட்டுருவார். அதனால் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். இதுக்கு மீடியா சப்போர்ட் பண்ணணும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இறைவனுக்கு வணக்கம். இங்கே எங்கள் படத்தை வந்து நீங்கள் பார்த்து ப்ரொமோட் பண்ண வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் ஸ்டேஜில் உட்காந்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. வணக்கத்துக்குரிய என்னோட உரையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்குலாம் ஓகேனா நான் கொஞ்ச நேரம் பேசிக்கலாமா சார்? ஏன்னா இது எனக்கு கிடைத்த வந்து ஃபஸ்ட்டு வாய்ப்பு. ஸோ அதை தவறி விட்டுட்டு நான் பேசாமல் அங்கே போய் உட்காந்துட்டு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், எந்த ப்ரோஜனமே கிடையாது. அதனால் இந்த மேடையை வந்து நான் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். நான் இலக்கியா, காவேரி பாய்ந்தோடும் மண்ணில் பிறந்து திருச்சியில் பிறந்து சென்னையில் வளர்ந்து இப்போ இந்த பிரசாத் ஸ்டுடியோவில் என்னோட டெபியூட் மூவி அஸ் அ ஹீரோயினாக நான் வந்து இங்கே நிற்கிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், ஏன் இந்த கதை, ஏன் இந்த படம் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னு. நான் சூஸ் பண்ணலை. உங்களுக்கெல்லாம் சொல்ல போகணுன்னா, நான் வந்து ஹீரோயினாக ஆவேனா, எனக்கெலாம் ஹீரோயினாக ஆகிற தகுதி இருக்கான்ற வந்து ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை எனக்கு இருந்துச்சு. ஆனால் ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாக, நல்ல சப்போர்ட் ஆர்டிஸ்டாக ஆவேன் அப்படின்றது ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையோட தான் நான் ஒவ்வொரு எப்படி சொல்கிறது, சினிமாவுக்கு வந்து நான் பழசு, உங்கள் எல்லாருக்கும் நான் புதுசு. அதாவது நான் சினிமாவுக்கு வந்து 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. 4 இயர்ஸ்மே ஒரு சின்ன கதாபாத்திரம் கூட விடாமல் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்திருக்கேன். அப்புறம் ஃப்ரேமில் தெரிகிற மாதிரி நடிச்சிருக்கேன். அப்புறம் டைலாக் ஆர்டிஸ்டாக, அப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்டாக, சப்போர்ட் ஆர்டிஸ்டாக, இந்த மாதிரி தான் வளர்ந்து இப்போ நான் வந்து ஹீரோயினாக வந்து நிற்கிறேன். இதுவே வந்து என்ன எப்படி சொல்கிறது, நான் நினச்சி பார்க்காத ஒரு கனவுன்னு சொல்ல முடியாது, நான் நினச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னும் போது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அண்ட் வந்து
சினிமாவில் வந்து எப்படி சொல்ற ஒவ்வொருத்தவங்க கருத்து சொன்னாங்க. நானும் எனக்கு தோன்ற ஒரு கருத்தை வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட போய் சேருங்க. ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ் எல்லார்கிட்டையும் நீங்கள் போய் சேர்க்கணும். சினிமாவில் வந்து நிறைய பேர் வாய்ப்பை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து வாய்ப்பு வந்து எப்படி சொல்கிறது, அவங்க போய் தேடி கேட்டாலுமே வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்க மாட்டுது. ஏன் அப்படின்னா அவங்க இப்போலாம் ஈஸியாக வந்து ஷார்ட்கட்டாக போயிடுறாங்க. ஒரு ஷார்ட்கட்டாக அவங்களுக்குள்ள ஒரு குட்டி சர்க்கிளாக வச்சுட்டு அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமை வந்து கண்டிப்பாக மாறணும். ஏன்னா எவ்வளவோ திறமையான ஆர்டிஸ்ட்டுங்க இருக்காங்க, எவ்வளவோ நிறைய படம் பண்ணி இப்போ சமீபத்தில் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள எல்லாரையும் தேடி போய் நீங்கள் வந்து அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ ஈஸியாக வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஈஸியாக வாய்ப்பு எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலாம், நான் கொடுக்க வேணான்னு சொல்லலை. அவங்கள யார் சினிமாக்குன்னு உண்மையா உழைச்சு சினிமாக்காக யார் வந்து எஃபர்ட் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. இது வந்து டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், நீங்கள் அந்த கேஸ்டிங் கால் அந்த மாதிரிலாம் போகிற அந்த டீம்ஸ்க்குலாம் வந்து இது கண்டிப்பாக போய் சேரணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வாய்ப்பை தேடி அலைஞ்ச ஒரு பொண்ணு தான் நான். இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக வளர்ந்து நிற்கிறேன். இந்த படத்தில் எப்படி சொல்லணும்னா எனக்கு வந்து வில்லேஜ் கேரக்டரில் நடிக்கணும்னு ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக நம்ம இருக்கிறத விட ஒரு வில்லேஜ் ஒரு கெட்டப்பில் ஒரு மண் வாசனையோட கலந்த ஒரு லுக்கில் அந்த மண்ணோட மண்ணாக கலந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளே மாற்றிட்டு அந்த கதாபாத்திரத்திலே நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அமைஞ்சது தான் இந்த வள்ளிமலை வேலன். இந்த வாய்ப்பு வந்து எனக்கு நான் டோர்னமெண்ட்ல இருந்தப்போ பூனேல இருந்தப்போ எனக்கு கால் வந்தது. மணி சார் அவங்க தான் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி உன்னோட ஃபோட்டோஸ் அனுப்புமா ஆஃப் சாரியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நானும் மறந்துட்டேன். திருப்பி வந்து கால் பண்ணுறேன்னே பண்ணலை. அதுக்கப்புறம் திடீர்னு கால் பண்ணி உடனே சென்னைக்கு வர சொல்லி சென்னைக்கு வந்து நான் ஆஃபீஸில் வந்து சாரை பார்த்தோன்னே அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. என்னோட குறைய வந்து நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த குறையினால வந்து எனக்கு நிறைய வாய்ப்பு வந்து தட்டி கழிச்சு போனது. நான் ரொம்ப குட்டியாக இருக்கேன்னு சொல்லி ஷார்ட்டாக இருக்கேன் அப்படி உனக்கு திறமையெல்லாம் இருக்குமா ஆனால் நீ ஷார்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிஜெக்ஷன் எனக்கு வந்திருக்கு. ஆனால் டைரக்டர் சார் வந்து அந்த குறையெல்லாம் பார்க்காம உண்மையான திறமைக்கு வந்து மதிப்பு கொடுத்தனால தான் நான் இந்த படத்தை வந்து இப்போ இங்கே ஹீரோயினாக நிற்கிறேன்றதை வந்து நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். டீமை பற்றி சொல்லணும் அப்படின்னா டைரக்டர் சார் வந்து ரொம்ப எளிமையாக இருப்பார். அவரை பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கூட போட மாட்டாங்க. எல்லாரும் அதை தான் சொன்னாங்க. நான் சொல்லணும்னு நினச்ச பாயிண்ட்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. சார் வந்து ஸ்லிப்பர் போட ரொம்ப எளிமையாக கல், மண், வெயில், மழை எதுவும் பார்க்காம ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ எளிமையாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி ரொம்ப அருமையாக வந்து கதைக்கு வந்து எங்களை எல்லாரையும் நடிக்க வச்சுருக்காரு. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல வந்து நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அப்புறம் கேமரா டீம் மணி சார் வந்து ரொம்ப எப்படி சொல்ற அவர் கூட இருந்த ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப திறமையானவங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லலாம் ஒவ்வொரு ஷூட்டிங் போகிற பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூவே நான் வந்து ரொம்ப நேரம் வந்து வளன்னு இழுக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. கரெக்டாக வந்து ப்ராப்பராக ஸ்கெடியூல் போகுது அப்படின்னா கேமரா வந்து அதே மாதிரி கரெக்டாக வச்சுட்டு கரெக்டான டைமுக்கு எடுப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருந்தவங்க. அப்புறம் மேனேஜர் சார் அவங்களுக்கும் வந்து இந்த நான் வாழ்த்துக்களை நன்றி சொல்லிக்கிறேன். என் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ஜாய் பண்ணோம். ஷூட்டிங் அந்த திரையில மட்டும் கிடையாது, நாங்கள் சகஜமாவே பழகி அந்த மாதிரி தான் இருந்தோம். திரையில எப்படி வந்து ஃபேமிலியா இருந்தோம் அதே மாதிரி தான் ஆஃப் ஸ்கிரீன்ல இருந்தோம்னு நினைக்கிறேன். எல்லாரையும் அம்மா, அண்ணா, அப்பா அந்த மாதிரி தான் கூப்பிட்டு பழகினேன். அப்புறம் இப்போ வந்து முக்கியமா எங்க ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, அவரை மாதிரி ஒரு இந்த காலத்துல இப்படி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மனிதர் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஹீரோ சார் தான், நாகரத்தினம் சார் தான் வந்து நான் சொல்லணும். ஏன்னா இந்த காலத்துலயும் வந்து எனக்கு வந்து படத்துல பாக்குற மாதிரி இருந்துச்சு. அவரை கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. ஊர் மக்கள்லாம் பார்த்து ஏஞ்சி நின்று வணக்கம் சொல்லுவாங்க, அவரை பார்த்து கொஞ்சுவாங்க. இதெல்லாம் வந்து நான் படத்துல தான் பார்த்திருக்கேன். படத்துல வந்து சொல்லி பண்ண வச்சிருப்பாங்க. இங்க வந்து அவர் பண்ண செயல்களால வந்து அவங்களாம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தலைவனுக்கு வந்து ஒரு மக்கள் கொடுக்குற மரியாதை வந்து ஒண்ணு வந்து பயத்தினால இருக்கும், இன்னொன்னு வந்து மரியாதைனால பாசத்தினால இருக்கும். அவங்க கொடுத்தது வந்து மரியாதையிலையும் பாசத்தினாலையும் வந்து நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் ஊர் மக்களுக்கு அவர் செஞ்சிருக்காரு. அவர் கூட நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் கதையில
இந்த திறமையான டீம் கூட நான் ஒர்க் பண்ணதுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். அப்புறம் என்னோட காஸ்டியூம், திடீர்னு காஸ்டியூம் இல்லை பத்தல அப்படின்னா டக்குன்னு பக்கத்துல போய் கடையில வாங்கிட்டு ஏதாவது ஒரு வீட்டில் வந்து டைலர் மிஷின் இருக்கான்னு கேட்டு அங்கே எனக்கு டக்குன்னு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாரு. அப்புறம் என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ணா, ஹேர் ஸ்டைலிஸ்ட் அண்ணா எல்லாருமே பர்ஃபெக்ட் டைம்ல பர்ஃபெக்டா எல்லாமே கரெக்டா பண்ணிடுவாங்க. அப்புறம் ஃபுட்டு கொடுத்த ப்ரொடக்ஷன் அண்ணா, நான் இந்த இடத்துல யாருக்கு நன்றி சொல்லணுன்றதை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, நான் சொல்றேன். ஏதாவது யாருக்காவது நன்றி சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா வந்து அறியாம செய்த தவறா நினைச்சு வந்து மன்னிச்சுக்கோங்க. ஓவராலா அந்த டீமுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்போ முக்கியமான ஒரு விஷயம், அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் சார். இங்க பாதி பேர் வந்திருக்கீங்க, நீங்க எல்லாரும் போய் அவங்கவுங்க பக்கத்து வீட்டுல போய் சொல்லுங்க, அந்த ஹீரோயினா நடிச்ச பொண்ணு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொன்னா அப்படின்ட்டு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க, ரொம்ப பாசமா. அவங்க பண்ண கோஆபரேஷன்னால, அவங்க பண்ண ஒத்துழைப்புனாலதான் அந்த படம் வந்து ரொம்ப அருமையா எடுக்கப்பட்டுச்சு. ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க, ரொம்ப பாசமா இருந்தாங்க சார். உங்க ஊரு மக்கள் எல்லாருமே ரொம்ப பாசமா இருந்தாங்க. வேற என்ன சொல்லுவோம், எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இருங்க கைத்தட்டாதீங்க, இன்னும் நான் படத்தை பத்தி சொல்லல. எங்க படத்தை பத்தி நான் சொல்லி ஆகணும். எங்க படத்துல வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, எங்க படத்துல வர பிளேசஸ், அதாவது இடங்களுக்காகவே மீண்டும் மீண்டும் நீங்க வந்து படத்தை பார்க்கணும்னு தோணும். அந்த அளவுக்கு ரசனை வாய்ந்த இடமா இருக்கும் இது. ரொம்ப ரசனை வாய்ந்த இடம் அது. ஸோ அதனால இந்த படத்துல வர பாடல்கள், படம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வந்து இதை வந்து நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போகணும். பெரிய படங்கள் எப்படி வந்து மக்கள் பார்த்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றாங்க, அதே மாதிரி சின்ன படங்களையும் மக்கள் பார்த்து சொல்லட்டும் அது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றத. அதை வந்து நம்மளா முன்னாடியே வந்து சொல்லணும்ன்ற அவசியம் இருக்காது, அவசியமும் இருக்கக்கூடாது. ஸோ வந்து படம் வந்து மக்கள் கிட்ட போய் கொண்டு நீங்க வந்து சேர்க்கணும். அதுக்கு வந்து மீடியாஸ் எல்லாமே நீங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பா. நான் இந்த இடத்துல வந்து என்னோட அம்மா அப்பாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வந்திருக்காங்க. லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சினிமா வந்து எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸை கொடுத்துருக்கு. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதே தொகுப்பாளினி, அதே பேரரசு, படம் மட்டும் வேற. ஆமாம், அதே கேமராமேன், எல்லாம் ஒரே யூனிட்டாக போச்சு. வள்ளிமலை வேலன், எப்போவுமே நம்ம எதிர்பார்க்குறதா. ஆர் உதயகுமார் சார் கொஞ்சம் அதிகம் பேசுவார், ஈஸ்வரி சார் அதை விட அதிகம் பேசுவார். இது எப்போ எதிர்பார்த்தது தான். ஹீரோனி இவ்வளோ பேசுவாங்கன்ட்டு எதிர்பார்க்கல, ஷாக் ஆகிட்டேன். எல்லாம் வருவாங்க, வாய்ப்பு கொடுத்த பிடிச்சதுக்கு நன்றி, டைரக்டருக்கு நன்றி, மீடியாக்கெல்லாம் நீங்கள் தான் எங்களை அங்கே கொண்டு சேர்க்கணும், மக்கள்கிட்ட சேர்க்கணும், எல்லாருக்கும் நன்றி, இவ்வளோதான் பேசுவாங்க. நீங்கள் சீக்கிரம் அரசியல் போயிடலாம், இன்னும் தெளிவாக பேசுகிறீங்க. ஓகே, உங்களுடைய கான்ஃபிடண்ட்டுக்கு வாழ்த்துக்கள். அந்த உயரம் வந்து இங்கே பிரச்சனை இல்லை, பொய்யா சொல்லிப்பாங்க. அது அப்படி சொல்லுவாங்க சினிமா, உங்களை வந்து வளவிடாமல் பண்ணுவாங்க. அப்படி என்ன இதுக்கு பிறகு ரேவதி பேச உயரம் இல்லை, ரோஹிணி மேடம்லாம் உயரம் இல்லை. இன்னைக்கெலாம் ரேவதியோட யார் சாதிச்சிருக்கா சொல்கிறேன். அதெல்லாம் மைண்டில் வைக்காதீங்க. உங்களுக்கு உங்கள் திறமையில நம்பிக்கை வைங்க, வந்துடுவீங்க. நீங்கள் பாருங்கள், படிப்படியாக வந்திருக்கீங்க. இதே சாதனை தானே, அதில் பெருமைப்படுங்க. நீங்கள் அவங்க 1000 சொல்லுவாங்க, விட்டுருங்க அதை. ஓகே, பெரிய ஹீரோயினருக்கு வாழ்த்துக்கள். வள்ளிமலை வேலன், மாட்டுக்கார வேலன், எங்கள் வீட்டு வேலன், சிங்கார வேலன், வருவான் வடிவேலன். வேலன்னாலே சினிமாவிலே பவர் தான். இப்போ வள்ளிமலை வேலன், உதயகுமார் சார் சரி, வி சேகர் சார் சரி சொன்னாங்க, இப்போ முருகன் சீசனாங்க. இந்த சீசன் மாம்பழமா, அது பலாப்பழமா? இது மாம்பழ சீசன், பலாப்பழ சீசன் சொல்றதுக்கு முருகரியா? என்றைக்குமே ஒரு சீசன் தான் அவர். என்றைக்குமே முருகன பவர் தான். அவர் சீசன் இல்லை, எவர் கிரீன் அவர். இப்போதைக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டார், எப்போதைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். நல்லா படத்தில் அதிகமாக முருகரை பற்றி படங்கள் அது அதிகமாக வரும், நல்லாயிருக்கும். நல்லா மதுரை வந்து முன்னாடி அரசியல்வாதிகளுக்கு வந்து மாநாடு போகிறதுக்கெலாம் சிறந்த இடமா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து முருகருக்கு மாநாடு போகிறதுக்கே மதுரை சிறந்த இடமாக இருக்குது இன்றைக்கி. அதில் முருகர் என்றைக்குமே நம்பியவரை கைவிட மாட்டார். நீங்கள் முருகனை நம்பியிருக்கீங்க,
கைவிட மாட்டார். நம்ம இயக்குனர் மோகன் இன்னைக்கு பேசும் பொருள் ராமருடைய பாதுகையை பரதம் வாங்கிட்டு வந்து கூட பேசலை. இன்னைக்கு வந்து இவர் செருப்பு போட்டாத விஷயத்த இன்னைக்கு பெரிய டாப்பிக்காக போயிடுச்சு. நான் அதிசயம்தான். ஒரு லட்சியம், ஒரு கொள்கை, இதை இதை அடைவன்னு சொல்கிற நம்பிக்கை உள்ளே வந்து அதை செய்வான். நம்பிக்கையில் செய்ய மாட்டான். அதை சாத்து சூழம் போடுவான். நம்மளால் முடியும், அது வரைக்கும் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னா அந்த நம்பிக்கை. உங்களுக்கு நீங்கள் டேரக்டர் ஆகிட்டீங்க சார். என்னைக்கு கதை திரைக்கதை இயக்கம் எஸ் மோகன் அப்படின்னு வச்சோ அப்போவே உங்களுக்கு முருகன் உங்களுக்கு எஸ் சொல்லிட்டாரு. அதான் நீங்கள் எஸ் மோகன். நான் சொல்கிறேன், நீங்கள் 30 வருஷமாக அந்த செருப்போட காரணம் என்ன தெரியுமா? முருகர். நீங்கள் வச்சுருக்க டைட்டில் வள்ளிமலையை நோக்கி நீங்கள் போகணும். அது வந்து ஒரு யாத்திரை. அந்த யாத்திரையில் போகும்போது அதை செருப்பு போட மாட்டாங்க. அப்போ நீங்கள் இந்த வள்ளிமலை முருகரை நோக்கி நீங்கள் யாத்திரையை 30 வருஷமாக பண்ணியிருக்கீங்க. 3 மாதமாக செருப்பு போடாமல் யாத்திரை பண்ணாலே முருகர் அப்படி பண்ணுவார், தூக்கி வைப்பார். 30 வருஷமாக நீங்கள் முருகர் நோக்கி யாத்திரை பண்ணியிருக்கீங்க. கைவிட மாட்டார் சார். முருகர் வந்து கைவிட மாட்டார். வள்ளிமலை ஹீரோ அவரே கிராமத்து நாயகன். நம்ம அவரே தயாரிப்பு, அவரே கதாநாயகன். அந்த கிராமத்துக்கான தோற்றம், கதைக்கான உருவம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் நல்லா இருக்கீங்க மேடம். அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி எங்கள் ஊரில் நிறைய வள்ளி திருமணம் நாடகம் போடுவாங்க. திருவிழா வந்துட்டால் போதும், வேறு எந்த நாடகமும் இல்லை, வள்ளி திருமணம் நாடகம் போடுவாங்க. அது எங்கள் ஊர் மக்கள் இருக்காங்களே, எங்கள் ஊரும் எல்லோரும் மக்களும் அந்த வள்ளி திருமணம் நாடகத்தை தான் 30 வருஷம் பார்த்துருப்பாங்க. 30 வருஷம் அதே நாடகம், அதே வருஷம் அதே டேலாக் போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போ போட்டால் இன்னும் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே ஃபஸ்ட்டு உட்காந்துருவாங்க துண்டெலாம் போட்டு. இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரியே, நான் ரஜினி படத்தை விஜய் படத்தை ஃபஸ்ட் நாள் பார்க்குற மாதிரி. அதில் வேலன் வேடன் விருத்தன் அப்படின்னு யார் ராஜப்பட்டு யாரோ அவங்க பேரை போடுறதுக்கு போடுவாங்க. வேலன் வேடன் விருத்தன். டைட்டில் வள்ளி திருமணம். இதில் வேடன் விருத்தன் நடிப்பவர் உடையப்பா முத்தப்பா அப்படின்னு